ஸ்டார்டிங்கில் வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கிளச்சு எடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங்கில் மூவிங் வர்ற இடத்துல நம்ம கிளச்சை கொஞ்சம் வேகமாக விட்டுறோம். அதை விடாமல் பிடிச்சாதான் உங்களுக்கு மூவிங் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்ப மூவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் இது. கிளச், செகண்ட் கியர், இந்த டைம் தான் ரைட்டில் போட்டு வரேன் வச்சிங்களா. அதுதான் அந்த லாக் வரக்கூடாது. கிளச் எடுங்க, ஸ்பீடை கூட. கிளச், என்ன பண்ணீங்க? சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. நியூட்ரல் பண்ணீங்க. கீர் யார் போகிறது? இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஒரு தடவை ஹார்ன் வச்சுட்டு லேசான வேலை சும்மா லேசாக இருக்குங்க. போதும் செல்ஃப் மோட்டரே போயிட முடியுது. போதும் விட்டுருக்கு. பதட்டமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிங்க. கண்ணாடி மேலே ஏற்றுங்க. இப்படியே ஒரு வாரம் பிரேக் எடுத்தீங்களா? ஓகே. நேற்று ஓட்டினது ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் வந்திருக்கும். இந்த வண்டி தான், அந்த வண்டி தானே ஓட்டினது 3 நாள். இந்த வண்டி தான் ஓட்டியிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஓட்ட போகிறது வந்து சிங்கிள் ரோடு. ரொம்ப குறுகலான இடமா இருக்கும். அதனால் நீங்கள் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ரைட்டில் ஏறாமல் பார்த்துங்க. ரைட்டில் போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ரோட்டில் கரெக்டாக போகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒதுங்கிறதுக்கு முன்னாடியே தூரத்துலேருந்தே கவனிச்சிங்க. ஸ்லோ பண்ணிட்டா நம்மளுக்கு பெஸ்ட்டு. அதிகமாக லெஃப்ட்டு ஒதுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட்டு நமக்கு கீழே இறங்குற மாதிரி இல்லை ரோடு. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தூரத்துலேருந்தே பார்த்து ஸ்லோ பண்ணிங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கியர். ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு வர அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? 2 மிரரும் கிளியராக தெரியுதா? ஓகே, பொறுமை. அந்த மூவிங் வர்ற இடத்துல தான் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும் கிளச்சு. இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கிளச்சு எடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங்கில் மூவிங் வர்ற இடத்துல நம்ம கிளச்சை கொஞ்சம் வேகமாக விட்டுறோம். அதை விடாமல் பிடிச்சாதான் உங்களுக்கு மூவிங் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்ப மூவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் இது. ரெண்டாவது, ரொம்ப நெருக்கடியான இடத்துல பார்க்கிங் பண்ணி இருப்பீங்க. அப்படி அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி வேகமாக எடுக்கிறதுனால மற்ற வண்டிங்களை போய் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்கள் பாதி ரோட மட்டும் பாருங்கள், தூரமாக. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஈவன் ஸ்பீட். தைரியமாக போங்க. ரைட் போதும்னு நினைக்கிறேன். ஸ்லோ கிளச், செகண்ட் கியர், இந்த டைம் தான் ரைட்டில் போது பாருங்க. கவனிச்சிங்களா? அதுதான் அந்த லாக் வரக்கூடாது. கிளச் எடுங்க, ஸ்பீடை கூட. அது என்னன்னா, நம்ம கையை கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிறதுனால அந்த ஃபால்ட் வருது. ஸ்பீட் ஸ்பீட் வந்து ஒரு ஈவனாக கொடுக்கலாம். ஓகே, ரெடி. ஸ்லோ கிளச். என்ன பண்ணீங்க? சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. நியூட்ரல் பண்ணீங்க. கீர் யார் போகிறது? ஏதோ தோராயமா போடுற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த செகண்ட்லேருந்து தேர்ட் கொஞ்சம் மேப்பை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. என் பென், அந்த என் பென் கரெக்டாக வரணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெறும் நியூட்ரல் மட்டும்தான் பண்ணி விட்டீங்க. அது நேரம் ஆன பிறகு மேலே தள்ளணும்ல, அது ஞாபகம் வச்சுங்க. ஹாரன் ஒரு முறை, ஹாரன் வலது கை பாருங்க. ஹாரன் கூட பதட்டமாக யூஸ் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ். இந்த சைடு இந்த கை யூஸ் பண்ணக்கூடாதுமா. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த லாரியில பஸ்ல எல்லாம் ஹாரன் எந்த பக்கம் வருது? ரைட் சைட்ல தான் வரும். ஏன்னா ரைட் ஹேண்ட் தான் உங்களுக்கு அது சேஃப். எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்டேரிங்ல கை நேராவே இருக்கணும். ரெண்டாவது, லெஃப்ட் ஹேண்ட்க்கு என்ன வேலை இருக்குன்னா கீரை மாத்திர வேலை இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சும்மா தானே இருக்கு. நம்ம ரைட் ஹேண்ட்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
கிளச். அங்கே வேகத்தடை இருக்கு, கொஞ்சமாக பிரேக் அப்ளை, கொஞ்சமாக போதும். பிரேக்கை விட்டுருங்க. விட்டுட்டு கீரை இப்போ நம்ம செகண்டுக்கு குறைச்சிக்கலாம். நியூட்ரல், தள்ளி கீழே, கிளச் மெதுவாக எடுங்க, மெதுவான்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. இன்னும் போக போக நமக்கு குறுகலான இடமா இருக்கும், கவனமாக பார்த்து போங்க. கொஞ்சம் ரைட் எடுத்துக்கிட்டு, ஒன்றும் தேவையில்லை, ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பாடியை லூஸ் பண்ணுங்க, பாடியை டைட்டாக எடுக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, போகலாம். போங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளச்சை மட்டும் எடுங்க, ஸ்பீடு மட்டும் கொடுக்காம இருங்க, போதும். அது மட்டும் செஞ்சால் போதும். ஸ்பீடு கொடுக்காதீங்க, வெறும் கிளச்சை எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சமான ஸ்பீடு, ஒரே ஸ்பீடாக போங்க, ஒரே ஸ்பீடாக, ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். கை வந்து மாற்றி மாற்றி வைக்க வேண்டாம், ஒரே இடம் வைங்க. நம்ம செகண்ட் கியரில் இருக்கோம், கியர் இப்போ மாற்ற போகிறதில்ல, செகண்ட்லேயே போகலாம். அதனால் வேகத்தை நம்ம கூட்ட வேண்டாம், ஒரு நிலையான வேகமாக. இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு, ஓகே, லேசான வேகம், சும்மா லேசாக எடுத்துங்க. கிளச் ஃபுல் அரெஸ்ட். இப்போ அந்த போகிற வேகத்தையே நமக்கு போதும் இந்த இடத்துல கடக்கிறதுக்கு. இன்னும் ஒரு தடவை ஹாரன், அவ்வளோதான். இப்போ கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த பக்கம் சாயுது பாருங்க வண்டி, தெரியுதா? அதுக்கேற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணிங்க. சாயிற பொசிஷன் தான் மெயினாக கவனிக்கணும். ஓகே, இப்போ நேராகிட்டு ஒன் மோர் ஹாரன். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் ஈவனாக கொடுக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க, கொடுங்க. டிரைவிங் சூப்பராக இருக்கு. இந்த அப்கிரேடிங் வர்றதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி பிடிச்சி ஆப்ரேட் பண்ணுங்க. ஒன்லி ஸ்லோ, வேகத்தடை இருக்கு, பிரேக் தேவையில்லை, இது ஸ்லோவே போதும். ஹாரன் மட்டும் ரைட், கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம். ஒன் மோர் ஹாரன். ஓகே, கிளச் முழுசாக எடுத்துட்டீங்களா? அப்படியே இருங்க. இந்த வேகத்தடையும் தாண்டின பிறகு நம்ம ரொம்ப ஒதுங்கிடாதீங்க, லெஃப்ட் அதிகமாக வரைக்கும் பாருங்க. நமக்கான இடத்த நம்ம வச்சுக்கணும், அதிகமாக வந்துடக்கூடாது. ஓகே, ஷேப் டர்ன். இப்போ லேசான வேகத்தை கொடுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஈவனா. ஓகே, ரெடி, ஸ்லோ கிளச், தேர்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர். அது ஏன் அதை எப்பவுமே சண்டை போடுற மாதிரியே போடுறீங்க? இல்லைன்றீங்க, ஆனால் மறுபடியும் அப்படிதான் போடுறீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கியர் லிஃப்ட் லூஸாக பிடிங்க, டைட் பண்ணி பிடிக்காதீங்க. கிளச் எடுங்க, செகண்டில் தான் போய் ஆகணும். இப்போ ஸ்பீட் போட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்குது ரோடு. கிட்ட போய் வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்லோ. நீங்கள் அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ லேசான வேகம், டேர்ன். அங்கே பார்வை எப்படி தூரமாக போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டேரிங்கும் வரும். பார்வை ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்த வேலைக்கு உங்களால் மூவ் ஆக முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் இதுவும் வேண்டாம், லெஃப்ட் வேண்டாம், கொஞ்சம் ரைட்ல பிடிங்க, சாஞ்சு இருக்க வண்டி. ரொம்ப வேணாம், லைட்டாக போகாத அளவுக்கு. இப்போ லேசான வேகம் கூட. ஒவ்வொரு வேலையும் பயந்து 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 செய்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போல்டாக செய்யுங்க. நல்லா இப்போ ஞாபகம் வச்சுங்க, தேர்ட் எப்படி போடணும்னு யோசிச்சுக்குங்க. யோசிச்சுட்டு ஸ்லோ கிளச். இப்போ போடுங்க, நியூட்ரல் ஃபர்ஸ்ட்டு, கையை லூஸாக விட்டு மேலே, அவ்வளோதான். கிளச்சை எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க,
கீரில் ஒரு சவுண்டு வருது பாருங்க, அந்த சவுண்டு கூட வரக்கூடாது. ஸ்பீடு ரொம்ப லோவாக இருக்கு. கொடுங்க 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 கொடுங்க. கிளட்ச் புத்தி சைலண்டா பண்ணாத கீர் மட்டும். புரியல. கிளட்ச் புத்தி சைலண்டா பண்ண அந்த கீர் மட்டும் சவுண்ட் வராது. அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் நீங்க அழுத்துற ஃபோர்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. கிளட்சு நல்லா அழுத்துறீங்க, அது ஓகே. ஆனா அந்த போடுற ஃபோர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, தள்ளுற அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸ்லோவா போங்க. கண்டிப்பா ஒரு ஹாரன் யூஸ் பண்ணிட்டு உங்க ரோட்ல நீங்க சரியான வேகத்துல நேரா போங்க. ஓகே, ஸ்லோ பண்ணிக்கலாம். கிளட்ச் அழுத்திக்கலாம். வண்டியை ஓரமா ஸ்டாப் பண்ணி முதல்ல இருந்து எடுக்கலாம். அந்த நிழல்ல ஓகே, மெதுவா வாங்க. பிரேக் பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா, எந்தெந்த கால் எங்க வரணும்னு யோசிச்சு செய்யுங்க, அவசரம் வேண்டாம். பிரேக் நினைச்சு ஆக்சிலேட்டர் அழுத்திருக்கீங்க. ஓகே, நியூட்ரல். இப்போ உங்களோட தப்புக்கான முதல் காரணம் என்னன்றத தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அவசரம். அந்த அவசரம் இல்லைன்னா இன்னும் சூப்பரான டிரைவிங் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பண்ணுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் ஸ்லோவாக எடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்த மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ நீங்கள் கிளச் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் எடுக்கணும்ல, பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே கிளச் எடுத்தா வண்டி ஆஃப் ஆகிடும்ல. கொஞ்சம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட் போதும், ஸ்டடி. இப்போ ஸ்பீட் போதும்னா அப்படி அடக்கிட்டோம்னா போகாது. இப்போ நேரா வச்சுங்க. ஸ்பீட் கிளட்ச் எடுத்துட்டு ஸ்பீட். பார்க்க தேவையில்ல, கியருக்கு நமக்கு கைக்கு தான் ப்ராக்டிஸ் தவிர ஃபுல்லா குடிஞ்சு அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ கிளட்ச். தெரியுதா நான் சொல்றது? அந்த ஸ்டெக் ஆகிறதுக்கு காரணம் ஒன்னு கவனிச்சு ஒன்னு விட்டுறீங்க. கியர் போடும்போது மொத்தமே பிளாங்க் ஆயிடுது, எல்லா வேலையுமே தடங்கள் ஆயிடுது. இப்போ நீங்க கியர் போடும்போது ரிலாக்ஸா போடுங்க. அதுலயும் கவனம் இருக்கணும், இதுலயும் கவனம் இருக்கணும். ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம், ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கு. முக்கியமாக அந்த லெஃப்ட் யாராவது வரலாம், கவனிச்சுட்டு ஸ்லோ கிளட்ச். கிளட்சை அழுத்திட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் முதல்ல கிளட்ச். போதும், பிரேக் போதும். செகண்டை குறைக்கணும். கிளட்சை மெதுவாக எடுங்க. அதாவது உங்களால அந்த ஸ்ட்ரென்த்தை முழுசா எடுத்து சமாளிக்க முடியல. புரியுதா நான் சொல்றது? ஒன்னு செஞ்சீங்கன்னா ஒன்னு விட்டுறீங்க. டூ வீலர்ல அப்படிதான் செய்வீங்களா? டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்டா மூவ் ஆகுறீங்களா? அவருக்கு இடைஞ்சலா இருக்கு, அவர் நம்பரோட தான் எடுப்பாரு, நீங்க கொஞ்சம் போயிடுங்க. அவர் பஸ்கார் நிக்கிறதுக்கு காரணமும் அவருக்கு இடைஞ்சலா இருந்தா நம்ம ரோடுக்கு வரணும்ல. அவரு ஸ்லோ 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 தாண்டியாச்சு. ரிலாக்ஸ். ஸ்பீட் ரொம்ப ஹார்ஷா இருக்கு. டர்ன் கொஞ்சம் எடுத்து கம்ப்ளீட்டா ஸ்லோ கிளட்ச் ஃபுல் அரெஸ்ட். வண்டி இப்போ நம்ம அந்த லெஃப்ட்ல அந்த நிழலாண்ட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க, ஹாரன் வேண்டாம், லைட்டாக பிரேக் அப்ளை. கொஞ்சம் பிரேக்கை விடுங்க, ஃபுல்லாக விடுங்க. வண்டி நேராகட்டும். நேரான பிறகு இப்போ பிரேக். நியூட்ரல் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் கிளட்ச் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனலாக
பிரேக்லேருந்து கால் எடுக்கணும். நல்லா ஓட்டுறீங்க, ஆனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்னும் நீங்கள் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வர்றதுக்கு நீங்களா தானா முயற்சி பண்ணுங்க. அதாவது ஒரு வேலை இந்த வேகத்தடை வருது அப்படின்னு நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேகத்தடைக்கு என்னென்னலாம் செய்யணுன்றது தூரத்துலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடணும். ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் லேட் பண்ணுறீங்க. அப்போது நான் சொல்கிற வரைக்கும் லேட் பண்ணுறீங்கன்னா, ஒன்று தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். என்னோட கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே தானாக செய்யறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இப்போ டூ வீலரில் எப்படி அசால்ட்டாக அந்த இடம் போனால் ஆட்டோமேட்டிக்காக கை கால் வேலை செய்யும். அந்த ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். மீதி கிளாஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.